ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அழகான ரெயின்போ ஷெல்லை வச்சு ஒரு ஃப்ளவர் ப்ரோச் தான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். ரெயின்போ ஷெல் நான் வந்து இது வந்து ரெயின்போ ஷெல் வந்து மல்டி கலரில் இருக்குது. நான் வந்து ஒரே மாதிரியான இருக்கிற கலர் வந்து நான் எடுத்துருக்கேன். ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து பிக் சைஸ் எடுத்துருக்கேன். ஸ்மால் சைஸ் ஃப்ளவர் சீக்வன்ஸ், லீஃப் மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் இருக்கிற லீஃப், 3mm பீட், லாங் டியூப் பீட், நார்மல் த்ரெட் அண்ட் நீடில். இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். வாங்க இந்த அழகான ப்ரோச்சஸ் வந்து எப்படி பண்ணலான்னு நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த ரெயின்போ ஷெல்லை வச்சு நான் நிறைய ப்ரோச்சஸ் டிசைன் போட்டிருக்கேன் இல்லையா. இப்போ நம்ம இந்த டிசைனை வந்து எப்படி பண்ண போகிறோம், நம்ம வந்து இப்போ பாருங்கள், இதில் வந்து வித்தியாசமாக நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த டிசைன் வந்து நம்ம இப்படியும் போடலாம், இப்படியும் திருப்பியும் வந்து நம்ம வந்து போடலாம். இது எப்படி போடலாம் நான் சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். என்னுடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வீடியோவோட நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், ரிலேட்டடான கொஸ்டின் கேட்பேன். யாரெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெயின்போ ஷெல்லை வந்து நான் திருப்பிட்டு, நம்ம த்ரெட்டில் வந்து ஏற்கனவே என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், அதை எப்படி நாட் போடணும்னு தெரியும். நாட் போட்டு கீழேருந்து இந்த ஹோல்ஸ் வழியாக மேலே வந்து நான் எடுத்துட்டு நம்ம இந்த கிளாத்தை நம்ம வந்து இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்லிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் எப்போவுமே நான் சொல்லுவேன் இல்லையா, ஸ்டிச்சிங் வந்து 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் வந்து நீங்கள் போடுங்க. வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் இருக்குது, நான் கொஸ்டினும் கேட்பேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் வந்து நல்லா ஸ்டிச் போட்டுக்குங்க. என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரி ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரோச்சஸ் டிசைன், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ வந்து நான் 1 by 1 அப்லோட் பண்ணுறேன், அதுவும் நீங்கள் பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன், ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் வீடியோ வந்து 60 வீடியோ நான் அதுக்கு மேலே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோச்சஸ் டிசைனும் 60 வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதுவும் நீங்கள் போய் ஃப்ரீ டைமில் போய் பாருங்கள். லைவ் ஸ்ட்ரீமும் நான் வந்து போட்டிருக்கேன். அந்த லைவ் ஸ்ட்ரீம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த சைடு வச்சு ஆல்டர்னேட்டிவாக நான் போட்டேன் இல்லையா. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் இருக்குது, கொஸ்டினும் இருக்குது. அது யார் கரெக்டாக பதில் சொல்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து 700க்கு மேலே வந்துட்டீங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய வீடியோலாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதுவும் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இருக்க ஆப்போசிட்டில் வந்து ஒரே ஒரு ஷெல்லை வச்சு நான் வந்து இது போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து 3 சைடு வந்து இந்த ரெயின்போ ஷெல்லை வந்து நம்ம திருப்பி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண, இதை வந்து மிடில் வந்து வைங்க, ஓகேவா. மிடில் வச்சுட்டு நடுவில் வந்து நம்மளுக்கு ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸ் வழியாக நீங்கள் வந்து வெளியே எடுங்க. இதுவும் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், இந்த பெட்டலுக்குலாம் நீங்கள் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். 5 பெட்டல்னால் 5 பெட்டல் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். 4 பெட்டல்னால் 4 பெட்டல் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ப்ளவுச்சஸ் ப்ளவுஸ் வந்து எல்லாமே போட முடியுமானா சிலர் மட்டும்தான் நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியும். சில டிசைன் வந்து ஒர்க் பண்ணலாம். இருந்தாலும் எந்த அளவுக்கு அது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். அதுவும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த ப்ரோச்சஸ் டிசைன் வந்து போடணும். ஏன்னா எல்லாமே நம்ம ட்ரை பண்ணலாம், சிலர் மட்டும்தான் அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லைஃப் லாங் வரும். ஸோ அந்த மாதிரி டிசைனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து
முக்கியமான விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த ப்ரோச்சர் டிசைனை வந்து நீங்கள் போடும்போது போடுங்க. ப்ளவுஸில் மட்டும் இது வந்து போடலான்னா கிடையாது. இது வந்து நம்ம டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காகவும் இந்த டிசைன்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போது ஸ்க்ரீன் துணிலெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்கள் போட்டு அழகாக நம்ம வந்து இந்த டிசைன் வந்து ப்ரோச்சர் டிசைன் வந்து பண்ணலாம். நடுவில் வந்து இந்த மாதிரி இருக்கிற ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து நான் நடுவில் வந்து செட் பண்ணிடுறேன். ஸோ ப்ளவுஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். சாரீலேயும் நீங்கள் வந்து இந்த ப்ரோச்சர்ஸ் ஒர்க் வந்து நீங்கள் பண்ணலாம். அது இல்லாமல் ஸ்க்ரீன்லேயும் வந்து ஸ்க்ரீன் துணி இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து நீங்கள் வந்து இது வந்து ப்ரோச்சர்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். பார்க்கறதுக்கு வந்து இதெல்லாம் அழகாக இருக்கும். இப்போ வந்து ஒரு ஃப்ளவர் வச்சு நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம நடுவில் வந்து இந்த பீடு இருக்குது இல்லையா, 3mm பீடு, அந்த பீடை வச்சு நான் இது வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். இது வந்து இந்த ஃப்ளவர்லேயும் நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம த்ரெட்டை வந்து வெளியே விட்டு எடுக்கணும். நான் வந்து உங்களுக்கு அது சொல்லித்தரல, ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம எப்படி போடணும். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன்னா உங்களுக்கு டைம் வந்து வீடியோ லென்த்தாக போகும். அதனால் நான் வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் போடும்போது இந்த பெட்டலில் விட்டு நீங்கள் வந்து இந்த த்ரெட்டை எடுத்து போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிப்பாக இருக்கும். இப்போ ஒரு பீடை வச்சு இது அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா கீழே பாருங்கள், இந்த லாங் டியூப் பீடு இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து கோத்துக்குங்க. என் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சிம்பிளாக தான் நான் சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு என்னுடைய வீடியோலாம் நான் சொல்லி கொடுக்குற மெத்தட்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியுதா? நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் தரேன், அதில் வந்து நீங்கள் வந்து சேட் பண்ணி கேட்கலாம். அது இல்லாமல் வாட்ஸ்அப் லிங்க்கு தரேன், என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த லீஃப் இருக்குது இல்லையா, அந்த லீஃபில் நம்ம த்ரெட்டை வந்து கோத்துக்குங்க. கோத்துக்கிட்டு இது வந்து உங்களுக்கு எல்லாமே ஜஸ்ட்டு இது ஐடியா தான். உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோணுதோ, உங்களுக்கு என்ன மாதிரியான க்ரியேட்டிவிட்டி தோணுதோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து இந்த ப்ரோச்சர்ஸ் ஒர்க் வந்து நம்ம பண்ணலாம். நீங்கள் சுகர் பீடு ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த 3mm பீடையை கூட இந்த லீஃபில் வந்து ஆட் பண்ணலாம். என் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ இல்லாமல் வேறு எந்த வீடியோலாம் நம்ம வந்து போடலாம் நீங்கள் வந்து கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இப்போது சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் போட. ஸோ அதை பற்றி வீடியோ வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் அதுவும் வந்து கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணலாம். இப்போ இந்த சைடை வந்து ஒரு லீஃப் போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணல. உங்களுக்கு வந்து இந்த பீடுக்கு பதிலாக நீங்கள் வந்து சுகர் பீட், சரி த்ரெட்டில் கூட நீங்கள் வந்து இதில் வந்து அழகாக போடலாம். லீஃபை வச்சு நீங்கள் ஆரஞ்சில் இருக்குல்ல, அதிலே வந்து இந்த ஸ்டிச்சு வந்து குட்டி குட்டியாக நீங்கள் வந்து போடலாம். சமிக்கியும் போடலாம், சர்க்கரையும் யூஸ் பண்ணியும் இந்த லீஃபை வந்து அழகாக ஃபினிஷ் பண்ணலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக நம்ம வந்து இது போட்டாச்சு. இப்போ நார்மலாக நம்ம வந்து கீழே வந்து திருப்பிக்கிட்டு இந்த ஃப்ரேமை திருப்பிக்கிட்டு நாட் போடுவோம் இல்லையா, அதே போல் வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணோம். இந்த ப்ரோச்சர்ஸ் கிளாஸில் எப்படி நாட் போடணும்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறாங்க அந்த வீடியோ பார்த்துலாம் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன், நான் ஆரி வீடியோ வந்து எத்தனை வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், ப்ரோச்சர்ஸ் வீடியோ நான் எத்தனை வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அது வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரோச்சர்ஸ் டிசைன் இருக்கு இல்லையா, அது வந்து எந்தெந்த கிளாத்லலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அதுவும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதுவும் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பதில் தெரியும். கீழே வந்து நீங்கள் அதுவும் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.